ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாக்குறீங்க. ஆமாங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. இந்த ரஞ்சிதா வந்துகிட்டு ஏதோ புள்ள பூச்சிமா இருந்துகிட்டு ஆனா பண்ணா பாருங்க பயங்கரமான ஐயோ அவ அட்டகாசம் தாங்க முடியுதுல. விஜயவே ஏமாத்தி கூட்டு போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தானா பாத்துக்கோங்களேன். இந்த அளவுக்கு கேடியா இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கல. விஜய் இதுதான் நல்ல சான்ஸ், அவளை விட்டுட்டு ஓடி போயிரு, அவளை மட்டும் கல்யாணம் பண்ண, நீயும் சீரியலும் உன் பொண்ணும் சீரியலும் அது தெரியாம நீ வந்து ஓவரா சீனா போடுன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா எதுவும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் நாங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாலும் அவர் வந்து திருந்த போறதுல. மல்லி மேல இருக்கிற கோவத்துல கண்டிப்பா அந்த ரஞ்சிதாவை கல்யாணம் பண்ணிக்க தான் போறாரு. ரஞ்சிதா வந்து மல்லி மேல இருக்கிற கோவத்துல கல்யாணம் பண்ண தான் போறாரு. அதை நாமளும் பார்க்க தான் போறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இந்த வெண்பாவை பத்தி ஏதோ ஒரு போன் கால் வருது. யாருன்னு பாக்குறீங்க? அது நம்மளுடைய மல்லியோட அண்ணி தான். ஆனா அது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, அவங்கள கடத்துறதே வேற ஆளுங்க. ஸ்கூல் விட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் இருக்கிறப்ப இன்னொரு டைம் கால் வருது. இவங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டு அந்த ஒரு ரவுடி இருந்துக்கிட்டு ஃபோனை போடுறான். யாரும் அவனே தெரியல, புதுசாக இருக்கான். அவன் வந்துக்கிட்டு நான் வந்து உன் பொண்ணை கடத்திருக்கேன், ஒழுங்கு மரியாதை எனக்கு 50 லட்சம் கொடுத்துட்டு நீ உன் பொண்ணை வந்து வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். யாரா இருக்கும், எவன்டா அவன் கம்முனாட்டி நாயிட்ட என் பொண்ணை கடத்திருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வீராப்பா போனாலும் இன்னொரு பக்கம் ரஞ்சிதா வந்துக்கிட்டு அப்பா ஒரு தொல்லை ஒழிஞ்சிச்சுடா சாமி, இதுக்கு மேலே நமக்கு அந்த தொல்லையே இல்லாது எங்கேயாச்சும் போய் சேர்த்து தொஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக நம்ம விஜய் மாமா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம், அதுக்கப்புறம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கா. ஆனாலும் வெளியில ஐயோ மாமா என்னாச்சு தெரியல, என் குழந்தைக்கு மல்லி எங்கே போனான்னு தெரியல வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துடிச்சு அப்படி ஒரு ஓரம் நாடகம் நினச்சுட்டு இதுலேயே தெரிஞ்சு போச்சு விஜய்க்கு இவர் நடிக்கிறான்னு. ஆனாலும் என்ன பண்ணுறது, இவ அம்மாவை போகிறான்ல, இதனால அப்படிதான் சீனை போடுவா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சுற்றிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா உண்மையிலே கடத்திதான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மல்லி தேடிட்டு இருக்காங்க வெண்பாக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னா, வெண்பாவை வந்து எப்பவுமே நினைச்சிட்டு இருக்க நம்ம மல்லிக்கு கனவு ஒன்று வருது. பகல் கனவு பழிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தாங்க. இதே மாதிரி தான் அவங்களுக்கும் நடக்குது. அது அந்த நேரத்தில் அவங்களுக்கு கனவு வர நேரத்தில் பயங்கரமாக இருக்குது. யாரோ கடத்திட்டு போயிரு மாதிரியும், அதுவும் இல்லாமல் அவளை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சித்திரவதை பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரியெல்லாம் அவளுக்கு கனவு வருது. அதை வச்சு தான் அவள் கண்டுபிடிச்சி வரா. அதுக்கப்புறம் என்ன, வெண்பாவை கண்டுபிடிச்சிடுறா மல்லி. அதுக்கப்புறம் விஜய் இருந்துக்கிட்டு நீ எங்கே இருந்தாலும் மல்லியை பற்றியே தான் நினச்சிருக்க, வெண்பாவை பற்றி, அதனால் நீ தான் அவளுக்கு கரெக்டான அம்மா, உன்னை கல்யாணம் பண்ண மட்டும்தான் அவளுடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நீயும் நல்லா இருப்பேன் நானும் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவை மாற்றிக்கிறாரு. அட்டா டே, இவ்வளோ நாளாக நான் உன்னவே நினச்சிருந்தேன், ஆனா நீ இப்ப இப்படி ஒரு வேலையை பாக்குற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா கம்முனாடி நாயா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேட்கற ரஞ்சிதா. நீ வந்து என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கணும் நினைச்சா, அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அவளை பத்திரமா பார்த்துருப்ப, ஆனா வெளியே போறதையும் நீ பார்க்கல, அவளை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க அதையும் நீ பார்க்கல. உனக்கு அதெல்லாம் அறிவு இருந்தா நீ அதெல்லாம் பண்ணிருப்ப. ஆனா எதுவுமே பண்ணாம வீட்டுல சும்மா தின்னு உட்காந்துல, இன்னும் எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இப்படிதான் பண்ண பாரு, என் பொண்ணை பத்தி நீ கவலையே பண்ண மாட்டேன், உன்னுடைய இதை மட்டும் தான் நீ பாக்குவ, அதுக்கப்புறம் என் பொண்ணை நான் விட்டுட்டு தனியா இருக்கிறதா, அவளுக்காக தான் நான் கல்யாணமே பண்றேன், அவளை பாத்துக்குவேன்னு நீ அவளே விட்டுட்டு இருக்கான்னா எனக்கு தேவையே இல்லை, எனக்கு மல்லியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு குண்டை தூக்கி போட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன, ரஞ்சிதாவோட ருத்ரதாண்டவம் ஆரம்பமாக போதுங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட்